அன்வார் இப்ராஹிம் சொந்த வீட்டை பார்க்காம ஊரா வீட்டுக்கு பஞ்சாயத்து பேச போயிட்டு இருக்காரு. இன்று நாடு தழுவிய அளவில் மிகவும் சர்ச்சையாக பேசப்பட்டு கொண்டிருப்பது மித்ரா நிதியை குறித்து. கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்துல இருந்து இந்த ஆண்டு ஜனவரி வரைக்கும் மித்ராவில் அப்ளிகேஷன் போடப்பட்ட எந்த அப்ளிகேஷனுக்கும் இன்ன வரைக்கும் ஃபண்ட் அப்ரூவல் ஆகலைன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய சர்ச்சை இப்ப கிளம்பி இருக்கு. மாதம் ஜூலை ஆயிருச்சு. இந்த மாதத்துல அடுத்த பட்ஜெட் தாக்கலையும் பார்லிமெண்ட் சிட்டிங்ல கொண்டு போக போறாங்க. இதுவரையிலும் கடந்த பட்ஜெட்ல நமக்கு இந்த வருடத்திற்காக ஒதுக்கப்பட்ட 100 மில்லியன் இதுவரையிலும் இந்திய சமூகத்திற்கு போய் சேரவில்லை. இதற்கிடையில பாத்தீங்கன்னா பக்காத்தான் ஹராப்பான்ல இருக்கக்கூடிய இந்திய தலைவர்கள் யாரும் இதை பத்தி வாயை திறக்கல. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா டிஏபியை சேர்ந்த ஒரு செனட்டர் சொல்லியிருக்கிறாரு, பிரதமருடைய நேரடி தலையீடு இந்த மித்ரா அப்ளிகேஷனுக்குள்ள வரணும்னு சொல்லியிருக்கிறாரு. மாதம் ஜூலை ஆகியும் இன்ன வரைக்கும் இந்த அப்ளிகேஷன் எதுவுமே அப்ரூவல் ஆகாம இருக்குன்னு சொன்னா இது மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ்ல இது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபண்ட்ஸ் எதுவுமே இன்ன வரைக்கும் ரிலீஸ் ஆகப்படல. மக்களே ஒன்னு நல்லா யோசிச்சுங்க, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ் யாருன்னு சொல்லி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். இதே நம்முடைய நாட்டு பிரதமர் தான் மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ்லயும் அமைச்சராக இருக்கிறாரு. இவ்வளவு நாள் இந்திய சமூகத்திற்காக உழைப்பேன்னு சொல்லி நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால்னு நாடகமாடிய டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் இன்று மௌனம் சாதித்துக் கொண்டிருக்கின்றாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வருடமா இந்தியர்களுக்காக நாங்க மீட்டிங் போட்டு இந்திய சமூகத்தை முன்னேற்ற போறோம்னு சொன்ன டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமினுடைய மகள் நூருல் ஈசாவும் அதை குறித்து எதையும் பேசல. கட்சி தேர்தல் முடிஞ்ச பிறகு அவங்களும் அமைதியாயிட்டாங்க. முடிவுல என்ன நடக்க போகுதுன்னு சொன்னா இந்த ஆண்டு எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் மித்ரால நடக்க போறது இல்ல. மக்களே நமக்கு ஒரு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்ச போகுது. இந்திய சமூகத்திற்காக 2013 இருந்து கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த 100 மில்லியன் பட்ஜெட் மட்டும் தான் நம்முடைய சமூகத்திற்கு இதுவரையிலும் கொடுக்கப்பட்டு இருக்கு. அதை கூட முழுமையா கொடுக்காம நம்மளுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையை அன்வார் இப்ராஹிம் ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றார்னா எதை குறிக்கிறது என்பதை நீங்க முதல்ல புரிஞ்சு கொள்ளணும். இந்திய சமூகத்திற்காக பாடுபடுவேன்னு சொல்லி ஓட்டு வாங்கின அன்வார் இப்ராஹிம் இன்னைக்கு இந்திய சமூகத்தை புறக்கணிக்கிறார்ன்றதை நீங்க முழுமையா நம்பணும். இந்திய சமூக விவகாரங்கள்ல இப்படி மெத்தன போக்க கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கிற அன்வார் இப்ராஹிமை எதிர்த்து அந்த கட்சியில இருக்கக்கூடிய எந்த இந்தியர் தலைவர்களும் பேச போறது இல்ல. கூட்டணியில இருக்கக்கூடிய எந்த இந்திய தலைவர்களும் பேச போறதும் இல்ல. பேசினா அவங்களுக்கு கட்சி நாற்காலி போயிடும். அதை தவிர்த்து மறுநாள் காலையில் அவங்க வீட்டுல எஸ்பிஆர்எம் போய் நிற்கும். இந்த அச்சுறுத்தலுக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்திய தலைவர்கள் இந்த சமூகத்துக்காக வாயை திறக்க போறாங்களான்றது ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறிதான். இதனால தான் நாங்க மீண்டும் மீண்டும் சொல்லிட்டு இருக்கிறோம், மக்கள் ஒரு நிரந்தர தீர்வை இந்த நேரத்தில் சிந்திக்கணும், கண்டிப்பா எடுக்கணும்னு சொல்லி ஆரம்பத்திலே நாங்க சொல்லிட்டோம். மித்ரா என்ற இந்த அமைப்பு ஒரு முழு அமைச்சருக்கு கீழே இயங்குனா மட்டும்தான் இது முழுமையாக பராமரிக்கப்படும், முழுமையாக இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுடைய ப்ரோக்ராம்ஸ் போய் மக்களுக்கு சேரும். இதே அன்வார் இப்ராஹிம் சொந்த வீட்டை பார்க்காம ஊரா வீட்டுக்கு பஞ்சாயத்து பேச போயிட்டு இருக்காரு.